தரணி என்ன எங்க கடைக்கு போனேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தான். எஃப்ஐஆர் போட்டாச்சா? இன்னும் இல்லைண்ணே. சரி, ஸ்டேஷனில் வந்து நான் பேசிக்கிறேன், நீ போ. சரிண்ணே, வாடா. தரணி, அண்ணே இனிமேல் வீட்டு பக்கம் வர வேண்டாம், புரிஞ்சுதா? போ. என்னம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டப்பா, போயிட்டு வரேன். இந்த சாவி பத்திரம் போ. இந்தாம்மா, வர்ற வரல வெறா மீன் கிடைச்சது, ஜீவாவுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, எங்க ஜீவா? டேங்க்ல தண்ணி இருக்கான்னு பார்க்க போயிருக்கானா? ஓஹோ. டேய் அழகு. ஹாய் ஆண்டி, வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. இந்தா உன் ஃப்ரெண்டுக்கு ஊர்ல இருந்து ஒரு கவர் வந்திருக்கு. சரி ஆண்டி. மைனர் ரொம்ப நேரமா வெட்டிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. சரி ஆண்டி. சே கேட்ச் மிஸ். ஒரு கூட நிறைய இம்மா நேரம் ஆகுது. ஏய் பரம்போக்க, எப்ப பார் தண்ணி பிடிக்க வர மேல கல்லை தச்சுனுங்கிற, மேல வந்தேன்னு வச்சுக்க இழுத்து வச்சு விரல வெட்டிடுவேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இது மேலேயே படுதே. முதல்ல டாக்டர்கிட்ட போய் கண்ணை செக் பண்ணணும். என்ன மாமா, உன் கிளாஸ்மேட் கழுவி ஊத்திட்டு இருக்கு? எனக்கு ஜூனியர், நான் ரேகிங் பண்ண பொண்ணு. வெக்கமா இல்ல? புரட்சியாளர்களுக்கு வெக்கமே இருக்க கூடாது. யாரு சொல்றா? இட்ஸ் மீ. காமெடி. மாமா, இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுங்களாம் நல்லா தானே இருக்கு? கரெக்டு மாமா, நீ எதையும் செலக்ட் பண்ணிடாத, அந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னும் நல்லா இருக்குங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். தள்ளு. இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்குல்ல, அத போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா. இது ஒரு போயிட்டு மாமாப்ல செருப்படி கன்ஃபார்ம் தான். டேய் இன்னுமா நீ போல இருறா, மேல வர. பயங்கர கோபம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம்டா. என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல. நவருங்க, நான் பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எமர்ஜென்சி. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? நீங்கள் வேணா ஒன்று பண்ணுறீங்களா? இப்போதைக்கு என் வண்டி எடுத்துகிட்டு போங்க, உங்கள் நம்பர் கொடுங்க, நான் இந்த வண்டி ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஷியோரா? ஷியோர். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஞாபகம் இல்லையா? வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்களே. நீங்கள் அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சாரி, உங்க நேம் கூட கேட்கல. மை நேம் இஸ் ரம்யா. என் நேம் விக்னேஷ். ஒரு பொண்ணு நம்மளை முழுசா நம்புற வரைக்கும் அவ கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசணும். எப்போவுமே முதல்ல தொடர்றது பொண்ணுங்களாக தான் இருக்கணும், நீங்கள் இல்லை. எடுத்த உடனே மேலே கையை வச்சு பேசுகிற பசங்களை எவளுக்கும் பிடிக்காது. அவசரப்பட்டு கான்டாக்ட் நம்பரை மாத்திரம் கேட்கவே கூடாது, அவங்களா கொடுக்கணும். இந்த ஐஸ்கிரீம், சாக்லேட், டெடிபேர் சம்பந்தமே எல்லாமே இதெல்லாம் அதுங்களுக்கு பிடிக்கும், வாங்கி கொடுங்க. பிஸ்கெட் போடுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். Cheers guys. இன்னும் 15 நிமிஷத்துல நான் சொல்ற இடத்துக்கு நீ பாரு. இன்னைக்கு யாரை மீட் பண்ணணும்னு நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். லேட் பண்ண லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன், கிளம்பு. ஏய் இறங்கடி. என்ன துரை, கோஆப்ரேட் பண்ண மாட்டேது? நீ வெளில போ.
சொன்னா கேட்க மாட்டா. கேட்க மாட்டேன்டா. என்னடி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க பாக்கறியா? பண்ணிக்கோ. நான் செத்தார நீ சொல்றத கேட்க மாட்டேன்டா. ஏய் Yeah, you can send it. Yup. where's my girl? அலையாதடா. What? Yeah, coming. Anwar. He'll take you, okay? Hey, I like. Hey. ஹேய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம காம்பவுண்ட்ல இருக்காளே பத்மா, அவ மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். யாரு பத்மாவா? அதுக்கு 4 குழந்தைங்களாச்சா? அது டி பத்மா, இது இ பத்மா. காலத்துல நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இதே லொகேஷன்ல உட்காந்து ஓன் பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீ மூடு. டாய்லெட் வருது. ஹாய். நல்லா இருக்கு. உங்களுக்கு தான். என் பேரு மகா. உங்களை நான் லவ் பண்றேன் பேபி. வந்து ப்ளீஸ் என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் நடக்கலனா இனிமே எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. வீட்ல வேற அவசரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க. உங்களுக்கு ஓகேனா நாம அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? இல்ல அது வந்து வா. மாமா, இந்த பொண்ணு அடுத்த வாரமே கல்யாணம்னு வந்து நிக்கிறா. பத்மா லவ்வ தான் சொல்ல வரான்னு என்ன நிச்சயம்? இப்படி ரெடிமேடா ரிச் ஃபிகர் கிடைக்கிறது தான் இவ்வளவு நாள் நீ வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. அப்ப பத்து கழட்டி விடு. அது துரோகம் இல்லையாடா? லூசையா நீ? அவன் என்ன பொண்டாட்டியா உனக்கு? இப்படிலாம் ஏட உடம்பு நடந்ததான் உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும். பத்மா தான் ஃபோனு. ஹலோ. 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, 1 hour லேட் ஆகும், சின்ன ஒர்க் இருக்கு. எங்க ஆளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு 1 hour வெயிட் பண்ணுமா? அவர் டிமாண்ட் தெரியாம நீ விளாண்டுன்னு இருக்க. யாரு? அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம எத்தனை பேர் இப்ப கீழே நின்னுட்டு இருக்காங்க. நீ வேற அப்போ வர இப்போ வரன்னு பிலிம் காட்டுன என்னம்மா? போன் அவன்கிட்ட குடுறா. முதல்ல அதை போய் ஓகே பண்ண பாரு. பத்மா பழைய சோறு கையில் இருக்குது, பிரியாணி. போய் சாப்பிடு. இவன் நல்லவனா கெட்டவனா? போ. நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். வா வா புஜு. என்னது இது? பர்த்டே நினைச்சோ. என்னமா விளையாட்டு இது? அங்கிள் அங்கிள் இது பிராங்க் ஷோ. நாங்க டம்மி பீஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். அங்க பாருங்க, ஹாய் காட்டுங்க. ஹாய். கேமரா பாருங்க, ஹாய் காட்டுங்க. யூடியூப் சேனலா? ஆமா, ஹாய் காட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. ஹாய். ஹாய் சார், ஹாய் சார். என்ன சார்? சரிங்க சார், சரிங்க. இங்க பாருங்க சார், சூப்பர் சார், வேற லெவல் சார். வேற லெவல். நீங்க கையை கொடுங்க. செம்மையா பண்ணீங்க. சூப்பர் அங்கிள். போ. பை பை பை. இருக்காரு. தூங்குறியா? இல்ல இல்ல, அது கண்ணு மூடிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். யாரு நீயா? ஒருத்தி தூங்காம டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஏண்டி பர்த்டே உனக்கு கால் பண்ண வேண்டியது உன்னோட லவர். இதுல நான் எதுக்கு பொறுப்பா இருக்கணும்? ஏன் சொல்ல மாட்டே? நீ ஏன் எவனாவது ஒருத்தன்ட்ட மாட்டுவல்ல, அப்ப தெரியும். அம்மா தாயே, நடு ராத்திரியில ஏன் இப்படி சாபம் விடுற? வாள் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவோம் போ. ஹாய், கால் வந்துருச்சு. ஹலோ ஜீவா, எனக்கு தெரியும். நேத்ரா, நான் யசோதா பேசுறேன். ஏ யசோதா, உன்னை யாரு ஃபோன் பண்ண சொன்னது? நிலைமை புரியாம வயசான காலத்துல தூங்க வேண்டியதானே? ஏண்டி, வருங்கால மருமகளாச்சேன்னு தூக்க மாத்திரை கூட போடாம 12 மணிக்கு ஃபோன் பண்ணா
திட்டுறியா என்ன? ரொம்ப முக்கியம். ஒட்டகம் மாதிரி உன்னை பெத்து வச்சிருக்கிய, அதுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எங்க அவன் தூங்குறான். தூங்குறானா? லவ்வருக்கு பர்த்டே வாச்சே 12 o'clock ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும்னு அவனுக்கு கொஞ்சமாவது தோணுச்சா? ஏண்டி, மேட்ச் விளையாண்டுட்டு வந்தான், டயர்டா இருந்திருக்கும், அதனால தூங்கிட்டு இருக்கான். நான் வேணா எழுப்பட்டுமா? யசோதா, நீ மட்டும் அவனை எழுப்புன உன்னை சாவடிச்சிருவேன். அவனே ஃபோன் பண்ணட்டும், நான் வெயிட் பண்றேன். நீ போனை வை. இப்படி தூங்குது பாரு. ச்சே. ஏய் அத்தை, நேத்து வா 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 வா. பர்த்டே ட்ரெஸ்ஸா? பச்சை கலர்ல சூப்பரா இருக்க. ஹாய் நேத்து, என்ன காலையில சீக்கிரமா வந்திருக்க? வேண்டுதல். என்ன ட்ரெஸ் இது பச்சை கலர்ல? கேவலமா. ஏய், நல்லா தான் இருக்கு. அம்சமா. மா, என்ன இது பாயாசம் ஸ்வீட்டு? என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமா, விசேஷம் தான். சொல்லவே இல்லை. போடு போடு. நிஜமாவே மறந்துட்டானா? போதும் 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 போதும். முதல்ல சாப்பிடு. நேத்து சொல்லணும்னு நினைச்ச மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு பிக் பாஸ்ல யார் எலிமினேட் ஆவா? கேக்குறேன்ல, சொல்ல. சார் ரொம்ப முக்கியமான வேலை கொடுத்துருக்கீங்க, யோசிச்சு சொல்றேன். டேய், அவளுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கொண்டு போய் விட்டு வா. சரிம்மா. நேத்து வா போலாம். வரமா. விஷ் பண்ணல. ஏய், பண்ணுவாண்டி, போடி. என்னம்மா, டியூட்டி கிளம்பியாச்சா? ஆமாண்ணே, கிளம்பிட்டேன். ஓகே பாய். ஓகே பாய். பாயா? என்ன இவ? நேத்து பாரு, மறந்தே போயிட்டேன். சரி சொல்லு. ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்கு, நான் வர லேட் ஆகும். எனக்காக நீ வெயிட் பண்ணாத, ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடுனா. ஹாய் நேத்ரா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாய் நேத்ரா, ஹாப்பி பர்த்டே. ஆசிரமத்தில் இருக்கிறப்போ பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, பர்த்டே கொண்டாடி ஸ்வீட் கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. அது ஞாபகம் வந்துருச்சு. ஏய் லூசு, இப்போ எதுக்கு அதெல்லாம் நினைக்கிறேன்? கர்த்தருக்கு என் மேலே ரொம்ப அன்பு போல, அதனால தான் உன்னையும் அம்மாவையும் எனக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? I'm truly blessed. இந்த நேரத்தில் யாரு? இங்க பாரு பப்பு, நீ சொல்ற மாதிரிலாம் என்னால செய்ய முடியாது.
ஐயோ ஏன் இப்படி நீ நம்பினதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாத. ஸ்டாப் இட் ப்ளீஸ். நீ இப்படி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண நான் சூசைட் பண்ணிப்பேன். ஏய் போய் சாவுடி. என்னாச்சு? என்னாச்சுடி? ஹலோ ஹலோ. ஏங்க அந்த ஃபோன் என்னோட தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன். எங்கே இருக்கீங்க? நான் அசோக் நகர் 5 ஸ்டார் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் தானே? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட். ரொம்ப பர்சனல். நல்ல வேலை இது உங்ககிட்ட கிடச்சிது. அன்னைக்கு தான் நான் அவனை முதல்ல மீட் பண்ணேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருந்தான். ஹே ஹே அதே சூப்பர் மார்க்கெட்டில் சாரி மறுபடியும் 2 பேரும் meet அவசரத்தில் நான் இன்னைக்கு உங்கள் பேர் கூட கேட்காம போயிட்டேன். இட்ஸ் ஓகே. ஐம் ஜெஸ்ஸி. 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணி வெளியே மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னமோ தெரியல, அவன் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் ஆனது. அவன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எதுவுமே பண்ணல. அதுவே அவனை ரொம்ப பிடிக்கிறதுக்கு எனக்கு ரீசன் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் ரிலேஷன்ஷிப் வெண்ட் வித் நோ பவுண்ட்ரிஸ். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாமே பிளான். என்னடி இது? எப்படி? நாளைக்கு அவன் சொல்கிற இடத்துக்கு வரலன்னா இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். எனக்கு வேற வழி தெரியலடி. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த வீடியோ வெளியில் வராதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ என்ன தாண்டி பண்ணுறது? அதான் நான் செத்துட்டேன்னா மானம் போனாலும் அவன் மாட்டிப்பான்ல. பைத்தியம் மாதிரி பேசாத. இரு, நான் ஜீவா கிட்ட பேசுறேன். வேண்டாம். என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவன்தான். இங்க பாரு, தைரியமா பேசு. நான் சொல்ற மாதிரி பேசு. வரேன்னு சொல்லு. சாவலியா? எங்கே வரணும்னு சொல்ல. என்ன இடம்டி இது? என்னடி இத்தனை பேர் இருக்கானுங்க? இது கூட அவன் பிளான் தான். நான் சொன்னேன்ல, வா போயிடலாம். மச்சான் நீங்க வந்து நில்லு, நான் ஷூட் பண்றேன். 4 பியர் பெட். ஓகே மச்சான் அங்க பாரு. பியர் கேட்டல, ஃபிகரே வந்திருக்கு பாரு. மார்க்கடி பயப்படாம வா. ஏய் யாரு இவ? இங்க பாரு, பணம் போடுங்க தானே வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுற. அந்த வீடியோ கொடுத்துரு, நான் பணம் தரேன். இவ்வளோ விட்டுரு. ஜெஸ்ஸி சும்மா சொல்லக்கூடாது. உன் ரூம்மேட்டு வேற லெவல் ஃபிகராக இருக்கா. என்னடா இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் தனியாக போவியன்னு நினச்சேன். பரவாயில்ல,
உனக்கு துணையா ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. மரியாதையாக வீடியோவை டெலீட் பண்ணு. மச்சான், நம்ம எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு பொண்ணுங்களை லாக் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த உழைப்பையும் போடாமல் கும்முன்னு ஒரு பொண்ணு மாட்டிருக்கு பாரு. டேய் பொறுக்கி, நான் என்ன இவ்வளோ மாதிரி பயந்துட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் மொத்த பேரையும் உள்ள வச்சிருவேன். நீ எங்களை பாரா. ஜெஸ்ஸி எவ்வளோ அடக்கமா இருக்கா, நீ மட்டும் ஏமா துள்ற? அவளா அதான் அடக்கமாக இருக்கா. அப்போ இவளையும் பார்த்துட்டா அடங்கிடுவான்ற. ஆமா மச்சான். பார்த்துடலாமா? யார் மேல கை வைக்கிற? இம்முடாடி. மச்சான் செம்மையா இருக்கால. வேண்டாம் பப்பு, பப்பு ப்ளீஸ். என்னங்கடி சப்போர்ட்டுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கீங்களா? ஜீவா, ஜெஸ்ஸியை தப்பு தப்பா வீடியோ எடுத்து வச்சு இவன் டார்ச்சர் பண்றான். வீடியோல அந்த செல்போன்ல இருக்கு. ஃபோனை கொடு. ஃபோன் தானே வேணும். இந்தா. ஆ தாடா வானாமா வந்துட்டாரு. ஜீவா, மச்சான் டஃப் கொடுக்குறான்டா. உனக்கு வை மச்சான். ஜீவா, பப்பு. ஐயோ ஜீவா. பப்பு ப்ளீஸ். பப்பு வேண்டாம் ப்ளீஸ். ஜெஸ்ஸி மட்டும் இல்லை, ஜெஸ்ஸி மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க மாட்டிட்டு இருக்காங்க. எங்கடி ஓடுற? ஜீவா, என்ன இது? இதுக்கு பின்னாடி பெரிய கேங்கே இருக்கும் போல. இமீடியட்டா போலீஸ் கிட்ட போலாம் வா. அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமாக யோசி. ஜெஸ்ஸி எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பா. அதே மாதிரி தானே இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு பொண்ணையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. கண்டிப்பா ஜீவா, இது இப்படியே விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இதில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் சேவ் பண்ணி ஆகணும். ஜீவா, விடக்கூடாது நேத்ரா. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இதில் இன்வால்வ் ஆகிட்டோம். ஜெஸ்ஸி தற்கொலை முயற்சி பண்ண மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க செத்துட்டு இருக்காங்களோ அதில் ஒருத்தர் கூட இனிமேல் சாகக்கூடாது. அந்த பொண்ணுங்களோட எல்லா நம்பரும் இதில் இருக்குது. அவங்கள இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணு. எல்லா வீடியோ ஆதாரங்களும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவங்க யாரையும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணு. வருவாங்களா ஜீவா? வர்ற மாதிரி பேசு. ஜீவா, அங்க பாருங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்.
யாரு? உங்களுக்குலாம் எப்படி தெரியும்? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாது. உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டவ தான் ஜெஸ்ஸி. இவங்க இல்லைன்னா இப்போ ஜெஸ்ஸி இங்கே உயிரோடு நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் யாரும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை அவசரமாக கூட்டிகிட்டு வர சொன்னேன். எங்களை நம்புங்க. நான் நம்புறேனா? எப்படியாச்சும் இதுல இருந்து எங்களை காப்பாத்திருங்க. நான் லவ் பண்ணதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. அங்க நிக்கிறது என் தாத்தா, என் தங்கச்சி. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமே கிடையாது. அவங்களுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். இல்லைன்னா எப்பவோ செத்து போயிருப்பேன். நாசம் பண்ணிட்டாங்கண்ணா. வெறி பிடிச்ச நாய்ங்க. எங்க வீட்ல இன்னைக்கு எப்படி எல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க கிட்ட இருந்த வீடியோ எவிடன்ஸ் இப்போ நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்போ நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. மீறி ஏதாவது பண்ணா மாட்டிப்போன்னு இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் சேஃப் தான். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நிம்மதியா இருங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நேத்ரா, இவங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணு. உங்களில் யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா அதில் அப்டேட் பண்ணுங்க. புது நம்பர்லேருந்து கால் வந்தால் எடுக்காதீங்க. சேஃபாக இருங்க. எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்க தைரியமா இருக்கிறது தான். ப்ளீஸ். யாருன்னே தெரியாத எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதே சந்தோஷமா இருக்கு. பட் நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. என்ன ஜீவா இது? இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? தைரியமா தப்பு பண்றாங்கன்னா கையிலேயே ஆதாரத்தை வச்சிருப்பாங்க. இதோட மெயின் சோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். கரெக்ட். அதை எடுத்தா தான் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஜீவா, அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன். என்ன ஜீவா யோசிக்கிற? எனக்கு என்னவோ பிரச்சனையே இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு தோணுது. யாரு? பேர் ஜீவா, கபடி பிளேயரா. ஃபோட்டோ இருக்கா? ஒரு மணி நேரம் டைம் தரேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும். சொல்லுமா. அப்பா, ஒருத்தன் கை வெட்டுப்பட்டு எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்பா. அவனை பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி யாரோ வந்திருக்காங்க. ஜீவனை போட்டோ காமிச்சு இவன் தான் கையை வெட்டினதுன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ எங்க இருக்காங்க? வெளியே தான் வெயிட் பண்றாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி. டேவிட், சொல்லுங்க அண்ணாச்சி. நம்ம பாப்பா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் கையை வெட்டிட்டாங்கன்னு சேர்த்துருக்காங்க. அவனை யாரோ ஒரு பெரிய ரவுடி வந்து பார்த்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. அவன் யாரு, என்ன விவரங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். கேட்டு சொல்கிறேன் அண்ணாச்சி. பைக் நம்பர் அதில் இருக்கணும். அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாண்ணே. அண்ணாச்சி. யாருன்னு தெரிஞ்சதா? துரப்பாண்டி அண்ணாச்சி. அவன் தம்பி கையை யாரும் ஒட்டியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது? சொல்கிறேன். ஜெஸ்ஸி, நல்லா நிதானமாக ஞாபகப்படுத்தி சொல்லு. நீ சொல்கிறத வச்சு தான் நம்ம சோர்ஸ் எடுக்க முடியும். அன்னைக்கு மாயாஜால் தாண்டி தான் கூட்டிட்டு போனான். இந்த லெஃப்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல அந்த ரைட்டுன்னு நினைக்கிறேன். பின்னாடி. கன்ஃபியூஸ் ஆகாத. பெட்டர் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாமல் சொல்லு. அது ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்.
அவன் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு தான் கூட்டிகிட்டு போனான். பசிக்குதுன்னு பீட்சா ஆர்டர் பண்ணான். இட்ஸ் குட்னா ம் எனக்கு வேணாம். உன்கிட்ட போடுறோம் நல்லா இருக்கும். பிடிக்காது. நல்லா இருக்கும். Oh, shit. Sorry. சரி, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? இல்ல. நான் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நிமிஷம் இரு. எதில் பீட்சா ஆர்டர் பண்ணா? அவனோட மொபைலில் இருந்து தான். ஜீவா, பப்பாவோட மொபைல் தான் நம்மக்கிட்ட இருக்கே, அதில் அட்ரஸ் இருக்கும்ல? ம். ஏய், பம்போட மொபைல் ஆன் ஆயிடுச்சுடா. லொகேஷன் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் காமிக்குதுடா. டேய் என்னடா சொல்ற? டேய் நம்ம ஃபுட்டேஜ்லாம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான்டா இருக்கு. ஒருவேளை அதை எடுக்க போயிருப்பானோ? டேய் பேசிட்டு இருக்காதீங்க, நான் வாங்கடா. டேட் ஞாபகம் இருக்கா? மே 15th நினைக்கிறேன். என்னாச்சு? அன்றைக்கி டேட்டில் பீட்சா ஆர்டர் ஆயிருக்கு, ஆனால் அட்ரஸ் ஹைட் ஆயிருக்கு. அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது ஜீவா? ஹலோ சார், நான் ஆர்டர் பிக் பண்ணிட்டேன். பில்லில் இருக்க அதே அட்ரஸ் தானே? அதே அட்ரஸ் தான். ஓகே சார், நான் வந்துடுறேன். வாங்க. லெஃப்டில் போகிறான். எஸ். மச்சான் சீக்கிரம் போ மச்சான், சீக்கிரம்டா. ஹலோ சார், கேட் பூட்டி இருக்கு. பின்னாடி தான் வந்துருக்கு. லைட் போடலாம்ல? வேண்டாம், டார்ச் மட்டும் போதும். ஏதாவது கிடைச்சதா? நேத்ரா, மைக்ரோ கேமரா வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. குயிக். ஜீவா, கேமரா தானே? எஸ், கேமரா தான். ஜீவா, வா வா போலாம். அங்கே ஒரு ரூம் இருக்கு. ஜெசி, பார்த்து வா. சைலன்ஸ். துரை, வண்டி நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. வீடு கேட்க நகரம். அண்ணாச்சி சொல்ல, அந்த பையன் யாராவது தப்பிக்க வச்சிருங்க. தோற்பண்டி ஆளுகளை இறக்கிட்டான், இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இந்த நேரத்தில் வேணாலும் அங்கே வரலாம். Oh my God. So shocking. என்ன ஜீவா இதெல்லாம்? நம்ம நினைச்சதை விட பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. எதிர்பார்த்தது தான். நேத்ரா, அந்த பேக் எடு. சீக்கிரம் 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 சீக்கிரம். அடி, கேட் ஓப்பனாக இருக்குடா. பென்ட்ரைவ் கூட காணோம்டா. போச்சுடா, எல்லாம் போச்சு. இதோட நம்ம கதை முடிஞ்சது. அம்மா யசோதா, வா சீக்கிரம் வா. ஏம்மா சொல்கிறேன், வா. எதுக்கு பதட்டமா இருக்கீங்க? சொல்கிறேன், மேலே போ, சீக்கிரம் போ. பெரிய பிரச்சனை. எதுக்கு கதை? யாரு நீங்க? ஜீவா வீடு எது? எது?
அந்த மேல் வீடு தான். டேய் வாங்கடா. டேய் தல. ஏய் பாருப்பா. டேய் எல்லாரும் போய் பாருடா. அண்ணா வீட்ல இல்ல எஸ்கேப் ஆயிட்டான். வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெளில போடு. ஏய் எல்லாம் தூக்கி போடு ஓடிடா. எங்கடா அவன்? எனக்கு தெரியாது. சொல்றான். ஏய் பிடி எடுத்துக்கலாமா இங்க இருக்கணும், இல்லைன்னா ஒருத்தரம் வெளில போக முடியாது. போங்கடா. ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் தூக்கிட்டு வந்துடுறேன். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. ஜீவா எங்க இருக்க? அம்மா வெளியில் இருக்கேன், இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வராத, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வா. அம்மா என்னாச்சு? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத, சொன்னதை செய். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் வா. அம்மா என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, நான் சொன்னதை மட்டும் செய். ஜீவா 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 இங்க. அம்மா இங்க வா. அம்மா அம்மா என்னம்மா? அம்மா ஜீவா அம்மா என்னம்மா என்னம்மா ஆச்சு? என்னடா இதெல்லாம்? அம்மா ஒன்றும் பயப்படாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. டேய் ஒருத்தன் கையை வெட்டிட்டு வந்து நின்னுட்டு எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றான். அம்மா அதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்துச்சுமா. நேத்ராக்கு ஒரு பிரச்சனைன்னு தான் போனேன். உனக்கு ஒன்றும் இல்லையே. அம்மா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் ஏன் வந்தேனா, அவனோட ஆளுங்க உன்னை தேடிக்கிட்டு நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. என்னாச்சு மாமா? அம்மா என்ன சொல்றாங்க? நீ கையை வெட்டினிய பப்பு, அவன் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியுமா? சிட்டியே கலக்கிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ரவுடி துரப்பாண்டி. அண்ணா இப்ப என்னன்னா பண்றது? ஜீவா போ, போங்க சீக்கிரம் போங்க. டேய் மணி, நீ அங்க போய் பாரு. டேய் அந்த பஸ் கிளம்புது, அங்க போய் பாருங்க. டேய் குமார், நீ அந்த பக்கம் போய் பாரு. நான் சிக்னல் இந்த பக்கம் தானே காட்டுது. சீக்கிரம் போடா. இந்த லொகேஷன் தான். வா சீக்கிரம் பாருப்பா. டிஸ்டர்ப் ஆயிரப்பா. சிக்னல் இங்க தானே காட்டுது. இங்க தான் காட்டா. கன்ஃபார்மா இங்க தானே இருக்கா? டேய் இந்த பஸ்ல பாரு. இந்த பஸ்ல போடா. டேய் இங்க இருக்கான்டா, எப்படி ஒளிஞ்சு நிக்கறான் பாரு. டேய் எந்திரா, சொல்லிட்டே இருக்க. தம்பி தம்பி அவனை விட்டுருப்பா, அவன் தெரியாம பண்ணிட்டாப்பா. டேய் தம்பி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுருப்பா. சொன்னா கேளுப்பா. மகரே ஏன்டா மூஞ்ச வச்சிருவேன். விட்டுருப்பா, மன்னிச்சிருப்பா ப்ளீஸ். ஐயப்பா உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கப்பா. சின்ன பையன்பா, அவனுக்கு ஒண்ணு பாருடா நான் முறிகிறேன்.
என்னடா முறைகிற? என்னண்ணா நடக்குது இங்க? நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு தானே நான் எவ்வளவு தைரியமா இருந்தேன். யசோதா, பதட்டப்படாதம்மா. மாமா, நேத்ராவுக்கும் அம்மாவுக்கும் என்னை விட்டா யாரும் இல்லை மாமா. ஜீவா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்பா. ஆனா துரப்பாண்டியை பத்தி உனக்கு தெரியாது. அவன் இந்த விஷயத்தை சாதாரணமா விட மாட்டான். மாமா, நான் அவனை நேரில் பார்க்கணும். கூட்டு போங்க. சொல்லுமா. என்ன ஓ தப்பு பண்றதோட உன் தம்பி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? தெரியும்டா, எனக்கு தெரியாம நடக்க போகுது. இந்த பார்த்தோர எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு தான் வந்திருக்கோம்.
ஆ தீர்த்துக்கலாமே. ஆ தீர்த்துக்கலாம். டிஜி ஏதோ அவசரமாக விட்டு பேசணுமா? அவசரம்ன்றார்ல, பேசு. அவன் முன்னாடி தான் நிற்கிறான்னு எனக்கு தெரியும். நீயும் உன் தம்பியும் என்னென்ன அட்டூழியம் பண்ணுறீங்களோ பண்ணிட்டு போங்க. எங்கள் பசங்க கூட பார்ட்டி பண்ண வீடியோலாம் எவன் எடுத்து வைக்க சொன்னது? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. இங்கே கொடுங்க. புரியாத மாதிரி நடிக்காத. அவன் எங்க பசங்க உன் கூட இன்வால்வ் ஆன வீடியோவை அனுப்பி சோசியல் மீடியால போட்டுருவேன்னு என்னையே மிரட்டுறாயா? இப்பதான் என் பையனுக்கு மினிஸ்டரோட பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கேன். நாளை என் பதவிக்கோ என் பையனோட ஃபியூச்சருக்கோ ஏதாவது நடந்தது, அப்புறம் நீ பழைய மூர்த்தியை தான் பார்க்க வேண்டியிருக்கும். கூட பழகின பாவத்துக்கு எங்களை நீ பிரேக்கிங் நியூஸ்ல வர வச்சிட. அவன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. கிளம்ப இங்கிருந்து. பல பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சு நீங்கள் எடுத்த மொத்த வீடியோ எவிடன்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கு. அந்த அப்பாவி பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நினச்சி தான் நான் அமைதியாக இருக்கேன். இதோட நிறுத்திக்கும்.